பனித்துளிகள் டிசம்பர் 9, 2025 இன்றைய தியானத்திற்கான தலைப்பு ஓய்வின் அவசியம். தியான வசனம் பிரசங்கி 2:22. மனுஷன் சூரியனுக்கு கீழப்படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுடைய இருதயத்தின் எண்ணங்களினாலும் அவனுக்கு பலன் என்ன? உலகில் அதிக நாட்கள் நீங்கள் வாழ விரும்பினால் போதிய நேரங்களில் ஓய்வு எடுப்பதற்காக அடிக்கடி விடுமுறை எடுத்துக் கொள்ளுங்கள். இதய நோய் அபாயமுள்ள நடுத்தர வயது ஆண் நிர்வாகிகள் ஒவ்வொருவரை பற்றிய ஆய்வுக்கு 40 ஆண்டுகளுக்கு பிறகு பின்லாந்தில் உள்ள ஆய்வாளர்கள் தங்கள் ஆய்வின் பங்கேற்பாளர்களை பின்தொடர்ந்தனர். விஞ்ஞானிகள் தங்கள் மூல கண்டுபிடிப்புகளில் தாங்கள் தேடாத ஒன்றை கண்டறிந்தனர். விடுமுறைக்கு அதாவது ஓய்வுக்கு நேரம் ஒதுக்கியவர்களில் இறப்பு விகிதம் குறைவாக இருந்ததாம். வேலை என்பது வாழ்க்கையின் மிகவும் அவசியமான பகுதியாகும். ஆதியாகமம் 3 ஆண்டவருடனான நம் உறவு முறிந்து போவதற்கு முன்னே தேவன் நமக்கு நியமித்த ஒரு பகுதி அது. தேவனின் மகிமைக்காக வேலை செய்யாதவர்கள் அனுபவிக்கும் வேலையின் அர்த்தமற்ற தன்மையை பற்றி சாலமோன் எழுதுகிறார். சாலமோன் ஞானி இவ்வாறாக கூறுகிறார்: தேவனோடுள்ள உறவு இல்லாமல் நாம் பாடுபடுவது அலுப்புள்ளதும் வருத்தமுள்ளதுமாய் இருக்கிறது என்று அவர் அடையாளப்படுத்துகிறார். மனுஷன் சூரியனுக்கு கீழே படுகிற எல்லா பிரயாசத்தினாலும் அவனுடைய இருதயத்தின் எண்ணங்களினாலும் அவனுக்கு பலன் என்ன? அவன் நாட்கள் எல்லாம் அலுப்புள்ளது தானே. அவன் வேலைகள் வருத்தம் உள்ளது. ராத்திரியிலும் அவன் மனதுக்கு இளைப்பாறுதல் இல்லை. இதுவும் மாயையே. அவர்கள் சுறுசுறுப்பாக செயல்படாவிட்டாலும் கூட அவர்களின் மனதுக்கு இளைப்பாறுதல் இல்லை என்று அவர் கூறுகிறார். ஏனென்றால் இன்னும் செய்து முடிக்க வேண்டியவர்களை பற்றி அவர்கள் சிந்திக்கிறார்கள். நாமும் சில சமயங்கள்ல காற்றை துரத்துகிறோம் என்பதை போல உணரலாம். மேலும் நாம் நம் வேலையை முடிக்க முடியாமல் விரக்தி அடைகிறோம். ஆனால் தேவன் நம் உழைப்பின் ஒரு பகுதியாக இருக்கிறார் என்பதை நினைவில் கொள்ளும் போதுதான் நம்முடைய நோக்கம் தெளிவடையும். நாம் கடினமாக உழைத்து ஓய்வெடுக்கவும் நேரம் எடுத்துக் கொள்ளலாம். அவர் நமக்கு அனைத்தையும் தருவதால் அவர் நம் தேவைகளை சந்திப்பவராக இருப்பதை நாம் நிச்சயமாக நம்பலாம். அவர் இல்லாமல் யாரால் உண்ண முடியும் அல்லது யாரால் இன்பம் காண முடியும் என்பதை சாலமோன் ஒப்புக்கொள்கிறார். ஒருவேளை அந்த சத்தியத்தை நமக்கு நினைவூட்டுவதன் மூலம் நாம் அவருக்காக உத்தமமாய் பணியாற்றலாம். நீங்கள் கர்த்தராகிய கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கர்த்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து எதை செய்தாலும் அதை மனுஷர்களுக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்றே மனப்பூர்வமாய் செய்யுங்கள் என்று கொலோசியர் 3:23-24 வாசிக்கலாம். மேலும் ஓய்வு நேரங்களுக்கு நம்மை நாம் அனுமதிக்கலாம். உங்கள் உழைப்பில் தேவனை எவ்வாறு வரவேற்க முடியும் என்று சிந்தித்து பாருங்கள். என்னுடைய ஆசிரியை எனக்கு சொல்லிக் கொடுத்தது, பெண்களாகிய நீங்கள் பாத்திரம் தேய்க்கும் போது, ஆண்டவரே, இந்த பாத்திரத்தை சுத்தம் செய்ய எனக்கு பலன் தாருங்கள் என்றும், இந்த பாத்திரம் எப்படி சுத்தமாகிறதோ அதே போல என் இருதயத்தையும் என் சிந்தனைகளையும் சுத்தமாக்கும் என்றும், வீடு கூட்டும் போது, ஆண்டவரே, இந்த வீட்டில் உள்ள குப்பைகள் அகற்றப்படுவது போல என் இருதயத்தில் உள்ள குப்பைகளை அகற்ற நீங்க உதவி செய்யுங்க என்றும், அதே போல துணி துவைக்கும் போதும், ஆண்டவரே, இந்த துணியை நன்றாக துவைக்கவும் இதை சுத்தமாக செய்யவும் அதே போல என்னுடைய இருதயத்தையும் சுத்தமாக்கும் என்றும் ஜெபிக்கலாம். ஒவ்வொரு முறையும் தேவனோடு நாம் உறவாடி கொண்டே இருக்கும் போது அது ஒரு நண்பரோடு சேர்ந்து நாம் வேலை செய்து அலுப்பில்லாமல் இருப்பதை போல உணரலாம். வேறு எப்படியெல்லாம் நம்முடைய உழைப்பில் தேவனை வரவேற்கலாம் என்று உங்களுக்கு தெரிந்தால் சொல்லுங்கள். அதை நாங்கள் பின்பற்றுகிறோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாய் இருக்கட்டும்.